ஹே சிரி, ப்ளே சுப்ரபாதம். அக்கா, ஹே ரேணு, அப்பா நல்லா இருக்கேலா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா நான் இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. பாட்டி நல்லா இருக்கேலா? எனக்கு என்னடி கல்லு மாதிரி இருக்க. இன்னும் 40 வருஷத்துக்கு உயிரோட இருப்ப. ஆமா ஆமா, இன்னொரு 200 வருஷத்துக்கு இருக்கும். போடி. சரி வாங்க உள்ள போலாம். ஏண்டி வரலட்சுமி, இந்த வீடு முழுக்க நம்மளதுதானா? ஆமா பாட்டி, இந்த வீடு வரலட்சுமிது மட்டும் இல்ல, வரலட்சுமி வெங்கடேஸ்வரன்து. என்ன சொல்றீங்கப்பா? நான் என்ன சொல்றதுமா, நீ என் தங்கமாச்சே. அப்படின்னா நான் என்ன வெள்ளியாப்பா? நீதான் பிளாட்டினம் ஆச்சே ரேணு. தங்கத்தை விட ரொம்பவே உயர்ந்தது அது. என்ன பாட்டி, சென்னைக்கு வர சொன்னா எப்பவும் தட்டி கழிச்சுட்டே இருப்ப. இப்ப என்னடானா குடும்பத்தோட சேர்ந்து வந்திருக்கேலே. ஏண்டா வெங்கடேஸ்வரா, இவகிட்ட எதையும் சொல்லலையா? ஏன் சொல்லல? நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. என்னாச்சு? ஆ, ஏண்டி வரலட்சுமி, இன்னும் ஒரு வாரத்துல பொண்ணு பார்க்க வரா. ரக்கைய கட்டிக்கிட்டு பறக்காம அடக்க உடக்கமா ஒழுங்கா ஆத்துல உக்காரு. என்னம்மா, வந்தோடனே ஆரம்பிச்சிட்டீங்களா? அவளுக்கு எல்லாம் தெரியுமா? எல்லாத்தையும் நம்ம தானே பாத்துக்க போறோம். நீ நல்லா பாத்துண்ட போ. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள அவ கல்யாணத்தை பாக்கணுங்கிறது என்னோட ஆசை. அம்மா வரு, அந்த வெந்நீரை எப்படி போடுறதுன்னு காட்டுறியா? நான் குடிச்சிட்டு வந்துடுறேன். ம், சரிப்பா. அம்மா வரு, உன்னை பொண்ணு பார்க்க வரலமா? என்னது? என்ன பொண்ணு பார்க்க வரலையா? என்னோட தங்க அப்பா. நீ கேட்டது ஒன்னே ஒண்ணு. நீ எப்ப நினைக்கிறியோ அப்ப கல்யாணம் பண்ணணும்னு. இவ்ளோ பண்ணவன் நோக்கு பண்ண சத்தியத்தை மறப்பனா? ஆனா எனக்கு பயம்லாம். இந்த விஷயம் மட்டும் பாட்டிக்கு தெரிஞ்சது, மாங்காயை வெட்டுற மாதிரி வெட்டி ஊறுகா போட்டுருவாங்க. புரிஞ்சது. ஆனா இந்த கல்யாணம் யாருக்குப்பா? வேற யாருமா? ரேணுவதான். ரேணுகா? மீதி விஷயத்த நீ உன் தங்கச்சிட்ட பேசு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா. ரேணு, கொஞ்சம் இங்க வா. என்னக்கா? ஒரு நிமிஷம் ரூம்குள்ள வா. ஊர்லயும் எனக்கே வேலை சொல்றீங்க, இங்கேயும் எனக்கே வேலை சொல்றீங்க. அந்த ரிமோட்டை கொடுத்துட்டு போடி. உனக்கு தான் இதை யூஸ் பண்ண தெரியாதே பாட்டி. உனக்கும் சின்ன பிள்ளைல நடக்க வராதுல்ல. பாட்டி, அதுக்கும் இதுக்கும் இப்ப என்ன சம்பந்தம்? ரேணு, சம்பந்தம்லாம் இருக்கே, அதை கொடுத்துட்டு போ. இங்க வாடி, உட்காரு. எனக்கு அப்பையில இருந்து கத்திட்டே இருக்க. என்னடி, உன்னதான் பொண்ணு பார்க்க வராங்களாமே, அப்பா இப்பதான் சொன்னாரு. ஆஹா, ரேணு இப்பவே பெரிய மனுஷி ஆயிட்டு போல இருக்கே. அக்கா போக்கா, எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. ஐயோ, வெக்கலாம் வருதா உனக்கு? ஆமா, என்னடி அது? நான் இருக்கும்போது நீ கல்யாணத்துக்கு ரெடியா இருக்க பெரிய மனுஷி மாதிரி. உனக்கு 24 வயசு ஆச்சோ இல்லையோ, பாட்டி ஒரே கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு கல்யாணம் ஆகுமான்னு. அப்பாக்கும் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காராம். அப்பப்ப எனக்கும் தோணும், அந்த கல்யாணத்தை பாட்டிக்கு பண்ணிட்டா இந்த கலாட்டாவாவது குறையும்ல. அவ்வளவு அட்டகாசம் பண்ணிருக்கா கேளும். பாட்டி இப்படிதானே நமக்கு தான் தெரியும்லடி. ஆனா நீ எதுக்கடி ஒத்துக்கிட்ட? 20 வயசு தானே ஆகுது உனக்கு. உனக்கு என்னக்கா, ஜாப் பணம்னு சிட்டில நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு படிப்பே வரல. ஊர்ல இருந்துட்டு என்ன பண்ண போறேன்? அதனால்தான் அந்த கல்யாணத்தை நானே பண்ணிட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணலான்னு அப்பா கிட்ட போய் சொல்லிட்டேன். அப்பா கூட சரின்னுட்டார். ஆனா ஒண்ணு, பாட்டிய பத்தி தான் உனக்கு தெரியும்ல. உனக்கு கல்யாணம் பண்ணாம எனக்கு மட்டும் கல்யாணம் பண்ணா உப்பு போட்டு விளக்கிடுவா. அதுக்குதான் முதல்ல உனக்கு பொண்ணு பார்க்க வரான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டோம். ஒருவேளை கல்யாணம் கூடி வந்துடுதுன்னா அப்புறமா ஏதாவது சொல்லி மேனேஜ் பண்ணிக்கலாம். என்ன நடந்தா என்ன? ஏ ரேணு கல்யாண பொண்ணு ஆகிட்டா. போக்கா, எனக்கு வெக்கமா வருது. இன்னொன்னு பொண்ணு கூட பார்க்க வரல, அதுக்குள்ள இவ்ளோ வெக்கமா? சரி அதெல்லாம் விட, அந்த பையனோட போட்டோ காமி. என்னடி? வேண்டாம், டைரக்டா பொண்ணு பார்க்க வரப்ப பாத்துக்கோ. ஐயோ, என்னடி?
ஒருவேளை நீ ஏதாவது பேசி என் மனசை மாத்திட்டா? வேண்டாம் வேண்டாம், அப்பவே பாத்துக்கோ. ஏற்கனவே அவர்கிட்ட என்னோட மனசை வேற பறி கொடுத்துட்டேன். நல்லா பேசுறடி ரேணு. எவனோ உன்னை திருடிட்டு போக வந்த திருட்டு பையன். என்னடி திட்டிட்டு இருக்கிய அவரை? இல்ல திருட்டு பையனா? உன் மனச திருடின திருட்டு பையன். ஓஹோ. ஆ, நடக்கட்டும் நடக்கட்டும். என்னங்கடி சாப்பிட ஏதாவது கொடுப்பேலா இல்ல டிவியே தான் காட்டுவேலா? இது வந்துட்டு இருக்கேன் பாட்டி. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுங்குது. இந்த பாட்டிக்கு வேற வேலையே இல்ல. அப்ப நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். வரலட்சுமி, சித்த இங்க வந்துட்டு போடி. டைம் ஆச்சு பாட்டி. சித்த வந்துட்டு போடிமா. என் தங்க குழந்தை எவ்வளவு அழகா இருக்க. எந்த கொல்லி கண்ணும் படாம இருக்க. திஷ்டி போட்டு வைக்கணும். இப்ப எந்த கண்ணும் உன் மேல படாது. என் தங்க பாட்டி. அடியே, இது என்ன பூரியா சப்பாத்தியா? நான் வரைச்ச பூரி ரெடி பண்ணி கொடுங்க. ஆட்டோ Bye. ஆட்டோ பாய். பாய் டி. பாய் அக்கா. டேய், நம்ம மேனேஜர் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்கடா. ஆமாண்டா, அவங்க டார்ச்சரை தாங்க முடியல. அந்த ஹைட்டும் அந்த வெயிட்டும் செம்ம சூப்பராக இருக்காங்கடா. ஜாயின் ஆகி 1 year ஆனாலும் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கடா. அப்புறம் நம்பர்லாம் வச்சுக்க முடியுமா? நீங்க ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயத்த சீரியஸா டிஸ்கஸ் பண்ற மாதிரி தெரியுது. நானும் கலந்துக்கலாமா? ஆமாம், நம்ம மேனேஜரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஓ நைஸ். தப்பு இல்லை ஒரு பொண்ணை பற்றி இப்படி மரியாதை குறைவாக பேசுறது. உனக்கு என்னடா ப்ராப்ளம்? எப்போவுமே ஒன்று திட்டிகிட்டே தானே இருப்பாங்க. நீயும் எங்க கூட சேர்ந்து கமெண்ட் பண்ணு. நான் தப்பு பண்ணா அவங்க என்ன திட்டுவாங்க, அது அவங்க உரிமை. ஆமாம், அவங்க என்ன திட்டினா உங்களுக்கு என்னடா பிரச்சனை? அவங்கள திட்டுற உரிமையை உங்களுக்கு வேண்டா கொடுத்தா? சொல்லுங்கடா, உங்களுக்கு யார் கொடுத்தா? அவங்கள திட்டுற உரிமையை உங்களுக்கு யாரா கொடுத்தா? ப்ரோ, மேனேஜர் அழகா இருந்தா விட்டுருங்க ப்ரோ ப்ளீஸ். கண்ணார பார்த்து சந்தோஷப்படணுமே தவிர, கண்ணு அழகா இருக்கு, மூக்கு முத்து முத்தா இருக்கு, கண்ணம் பண்ணு மாதிரி இருக்கு, அவ கூந்தல் மேகம் மாதிரி இருக்குன்னு எவனும் கமெண்ட் பண்ணக்கூடாது. சரிடா. எங்களை சொல்லிட்டு நீ மட்டும் அவங்கள கமெண்ட் பண்ணுறியாடா? நான் கமெண்ட் பண்ணலடா, காம்ப்ளிமெண்ட் கொடுத்தேன். இந்த 2 ஸ்பெல்லிங்லயும் நிறைய வித்தியாசம் இருக்குடா, வித்தியாசம் இருக்கு. பொறுக்கி பசங்களா, நீங்க மாற மாட்டீங்க. சுபராஜ், கமெண்ட் பண்றீங்களாடா எருமை மண்ட பசங்களா? கமெண்ட். சுபராஜ். பிரசன் மேம், பிரசன் மேம். What is this அப்படி behavior? கேளுங்க மேடம். What do you think of yourself? சாரி வரு மேம். Subaraj, in my cabin. அப்பா தப்பிச்சோண்டா டேய். வடுவா, உனக்கு மேனேஜர் தான்டா கரெக்ட். அடே, அவன் இன்னும் வெளில வரலனா மேடம் செம்ம டோஸ் விடுறாங்க. ஆமாண்டா, மேடமுக்கு கோவத்துக்கு அவனை அடிச்சாலும் அடிச்சிருவாங்க. அப்படியா? முட்டாள், இதெல்லாம் உன்னால தான்டா. வேலையை பாடுறா. ஐயோ வரேன்டா. A² = B². அது இங்க மேடம் கிட்ட உங்களை பத்தி எதுவும் சொல்லல, பயப்படாதீங்க.
போதுமா? சரி மாமா குட்டி, ஐம் சாரி. இனிமே அப்படி பண்ணவே மாட்டேன். நீ ரொம்ப பண்ணிட்டு தான் இருக்க. நான் போனை வைக்கிறப்போ அது அப்படி வா வழிக்கு. நீ இப்ப எனக்கு சாரி சொல்லு. சாரி சொல்லுடா. குட் பாய். இதையே மெயின்டைன் பண்ண லைஃப் டைம்க்கு. யா ஓகே ஓகே. ஐ கால் ஹிம் சம் டைம். ஓகே பாய். என்னடி பல்ல காட்டின்னு இருக்க? ஒண்ணும் இல்ல. நீ என்ன பண்ற? என்ன பண்ற? எதுவும் பண்ணலையே. இல்ல, ஏதாவது இருக்குமோன்னு கேட்டு பார்த்தேன். என்னடி இருக்கு? எதுவும் இல்ல. முதல்ல நீ போய் சீரியலை பாரு போ. ஆஹா, நான் போக மாட்டேன். போமாட்ட? போமாட்டியா? பாட்டி, ரேணுவ பாருங்களேன், வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. அக்காவும் தங்கச்சியும் ஆரம்பிச்சிட்டீங்களாடி? அடியே ரேணு, இங்க வா, இந்த சேனலை மாத்தி கோடி. அடியே ரேணு. அடியே கத்தாதடி கிழவி, வந்துட்டு இருக்கேன். பக்கத்து ஃபிளாட்ல இருந்து வந்துற போறா. வந்துட்டு இருக்கேன். நான் வந்து கவனிச்சுக்கிறேன். பார்க்கலாம் பார்க்கலாம், கிளம்பு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கா. பார்த்து ஜாக்கிரதையா பண்ணா எல்லாம் செட் ஆயிடும். ஜஸ்ட் ஹேவ் சம் பேஷன்ஸ். ஏண்டி வரலட்சுமி, ஓ நகை அவளுக்கு போட்டு பார்த்துட்டு இருக்க? சும்மாதான் பாட்டி, போட்டு பார்க்கட்டுமே. சீக்கிரமா கிளம்புங்கோ, அங்க புள்ளாத்துக்காரெல்லாம் வந்துட்டா. அதுக்குள்ள வந்துட்டாளா? என்னடி அவளை பொண்ணு பார்க்க வந்தா நீ உற்சாகமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, நீங்க போய் வேலையை பாருங்க. எப்ப வரணும்னு சொல்லுங்க, நாங்க வரோம். சரி சரி, வந்து சேருங்கோ. மணிக்கணக்கா உக்காந்து சீவி சிங்காரிச்சுட்டு இருக்காதீங்கோ, சரியா? சீக்கிரம் வந்து சேருங்கோ. அடடடடடா, வெக்கமா? நீ கூட வாக்கா. ஆமா, பையன் வீட்ல சொல்லிட்டாங்களா பாட்டிய பத்தின விஷயத்த? அப்பா சொல்றேன்னு சொன்னாரு. சரி சரி. உன் மனச திருடின திருட்டு பையல இப்பவாது காட்டுவியா எனக்கு? ஐயோ, இந்த உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் சேர்ந்து நீயே வெக்கப்படுவ போல இருக்கே. கொஞ்சம் வெக்கப்படுறத நிறுத்திட்டு உன் ராஜகுமாரனை எனக்கும் காட்டினா நல்லா இருக்கும். நீ அந்த டோர் கிட்ட போய் நின்னு மெதுவா கதவை தர, நான் சொல்றேன். சீரியல்ல நல்லதா பாக்குற நீ. தெரியறானு பாரு. இன்னும் கொஞ்சம் தர, இன்னும் கொஞ்சம் தரக்கா. இப்போ இன்னும் கொஞ்சம் திறந்துனா மாப்பிள்ள நல்லா தெரிவாருக்கா. ஏண்டிமா ரேணுகா, இப்பவாது பார்க்க முடியுதா உன் இதய திருடுன? மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், உங்ககிட்ட பேசுறதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்கல மேடம். நான் சொல்றதை கேளுங்க, கார்ல ஏறுங்க மேடம். மேடம், திஸ் இஸ் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மீட்டிங் மேடம். புரிஞ்சுட்டு கொஞ்சம் கார்ல ஏறுங்க மேடம். ப்ளீஸ் கொஞ்சம் கார்ல ஏறுங்க மேம். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், கார்ல ஏறுங்க மேம். மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் காரில் ஏற மாட்டீங்கன்னு நினச்சேன். தேங்க்ஸ் அ லாட். நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்கன்னு தெரியும். ஸோ ரேடியோவில் பேசுவாங்க இல்லையா, நானே பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் கேளுங்க, அது போதும். உங்கள் மௌனத்தை நான் சம்மதமாக எடுத்துக்கிறேன். மேம், உங்ககிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா மேம், உங்கள் கண்கள் அப்படியே மீன்கள் மாதிரி இருக்கு? அதாவது ஒருத்தன் செம்ம போதையில் உங்கள் கண்களை பார்த்தா போதும், மொத்த போதையும் இறங்கிடும்.
இதுக்கு கூட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையா? இப்போ உள்ளதுக்காக நான் பேசல. இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரப்போஸ் பண்ணேன் பாருங்க, அப்போலேருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன், நான் வேணுமா இல்லை வேண்டாமா? தெளிவான ஆன்சரே இல்லை. நான் ப்ரப்போஸ் பண்ணதுலேருந்தே நீங்கள் அவாய்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. அவாய்ட் பண்ணுறீங்களான்னு இல்லை, பண்ண தான் செய்கிறீங்க. பக்கத்தில் இருப்பீங்களான்னு பார்த்தா பக்கத்தில் தான் இருக்கீங்க. தலையெல்லாம் கிறுகிறுன்னு சுற்றுது. நானே கேள்வியை கேட்டுக்கிட்டு நானே பதிலை சொல்லிக்கிட்டு கேட்குறீங்களா? இது வேலைக்காகாது. ஏய் பாத்து பாத்து. உங்களுக்கு எதுவும் ஆகாதுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆகணும்னா முதல்ல எனக்கு ஏதாவது ஆகணும். அது ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்னை தாண்டி தான் வரணும். நான் சின்ன வயசுலேருந்து ஆசைப்படுற எதுவும் எனக்கு கிடைச்சதே இல்லை. எவ்வளோ இஷ்டப்பட்டாலும் அது கஷ்டமாகவே மாறிடும். முயற்சி பண்ணி களைச்சு போயிட்டேனே தவிர, அதுக்காக தான் அப்போ ஃபிக்ஸ் பண்ணேன், எதை பார்த்தும் இனி இஷ்டப்படக்கூடாதுன்னு. ஆனால் ஏன் அதிர்ஷ்டம், நீங்கள் கண்ணில் பட்டீங்க. உங்கள் அறிமுகம் அப்படியே காதலாக மாறுச்சு. இது ஏதோ எனக்கு தெரியாமலே நடந்துடுச்சுங்க. அப்போவே என் மனசுக்கு சொன்னேன், வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு. ஆனால் அந்த மனசு சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டேங்குது. பேசிக்காக ஒரு விஷயத்த கெட்டியாக பிடிச்சிப்பேன், இல்லைனா அதை கம்ப்ளீட்டாக விட்டுருவேன். அதை விட்டுட்டு இந்த மிடில் ஸ்டேட் இருக்குது பாருங்க, பிடிச்சும் பிடிக்காத மாதிரி, விட்டும் விடாத மாதிரி, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் என்ன ஒரு ரெட் கார்பெட் போட்டு அங்கே கொண்டு போய் என்னை உட்கார வச்சிட்டீங்க. இப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், என்னை லவ் பண்ணுறீங்களா இல்லையா? உங்ககிட்ட தான் கேட்குறேன், சொல்லுங்க. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ உங்கள் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறியா இல்லை மறுபடியும் அவாய்ட் பண்ணுறீங்களா? இப்போ என் லவ்வில் உங்களுக்கு என்னதாங்க ப்ராப்ளம்? கேஸ்டா, ரிலீஜியனா? இந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப காமனுங்க. வேற என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? Age. I'm 25. I'm 23. அதானே கஷ்டம் இல்லை? எனக்கு தெரிஞ்ச வயசுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இல்லை. இதை எத்தனையோ பேர் எப்படி எப்படியோ ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. நான் மறுபடியும் ப்ரூஃப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதை ஒரு ரீசனாக என்னால் எடுத்துக்க முடியல. அண்ட் ஐ திங்க் ஐ am matured enough to marry you. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். இப்போலேருந்து என்னோட டார்ச்சரே உங்களுக்கு இருக்காது. இந்தாங்க என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர். நீங்கள் என்னோட லவ்வை தான் அக்செப்ட் பண்ணல, இதையாவது அக்செப்ட் பண்ணுங்க. Why? ஒய்யா, உங்களோட இந்த ஆஃபீஸில் எப்படி இருக்கு தெரியுமா? என்னை நானே கத்தியால் குத்தி தற்கொலை பண்ணுற மாதிரி இருக்கு. ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீடு வந்துருச்சு. உங்கள் வீடு எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் மனசுக்கான அட்ரஸ் எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் வீட்டு அட்ரஸ் எனக்கு தெரியும். போங்க, டைம் ஆயிடுச்சு. ஓகேங்க, குட் பை. நான் கிளம்புறேன்.
எல்லாரும் முன்னாடி திட்டு இங்க மட்டும் வந்து கட்டிக்கோ. நம்ம தான் பேசி வச்சிருக்கோம்ல, எல்லாரும் முன்னாடி இப்படிதான் இருக்கணும்னு. ஓகே ஓகே. என்னோட இதயத்தோட எப்படி இருக்கான்னு சொல்லுக்கா. அக்கா அக்கா என்னக்கா